நம்ம எல்லாரும் இப்ப எந்த வருஷத்துல இருக்கோம்? 2026. ஆனா வட ஆப்பிரிக்கா பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய சமூகமே இப்ப 2976வது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னது 2976? டைம் டிராவல் பண்ணியது முன்னாடி போயிட்டாங்களா? கிடையாது. விஷயம் அது இல்ல. இது அமேசிக் மக்களோட பாரம்பரியம். அசகாஸ் அமேகாஸ். புரியல? இதுக்கான மீனிங் கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி உலகமே வியந்து பார்க்கிற இவங்களோட இந்த புத்தாண்டு பத்தி பார்த்துடலாமா? வட ஆப்பிரிக்காவோட பூர்வக்குடி மக்கள் தான் இந்த அமேசிக் மக்கள். இவங்கள இமாசிகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சுதந்திரமான மனிதர்கள்னு அர்த்தம். இவங்க ஏன் உலகத்தை விட 950 ஆண்டுகள் முன்னாடி இருக்காங்க தெரியுமா? இவங்க காலண்டர் கிமு 950லேயே ஆரம்பிச்சிருச்சு. அமேசிக் மன்னரான ஷிஸ்னாக் எகிப்தின் பார்வோன் 2ஆம் ராமேசஸை வெற்றி கொண்டு அரியணை ஏறிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தான் இவங்க இன்னைக்கும் புத்தாண்டா கொண்டாடுறாங்க. சரி, இவங்களோட இந்த கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டுக்கு பேரு எண்ணாயர். ஜனவரி 12ல ஆரம்பிச்சு 3 நாளைக்கு மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியான்ட்டு எல்லா இடத்துலயும் கொண்டாட்டம் களை கட்டும். அல்ஜீரியா இங்க இருக்கிற கிராமங்கள்ல பாடே அப்படின்னு ஒரு சடங்கு செய்யறாங்க. இதுல ஏழை பணக்காரர்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லோரும் ஒரே வரிசையில உட்கார்ந்து பாரம்பரிய மரத்தட்டுக்கள் மற்றும் களிமண் தட்டுக்கள்ல சாப்பிடுறாங்க. இது இவங்களோட ஒற்றுமைய ரொம்ப அழகா காட்டுது. லிபியா இங்க எண்ணாயர் அன்னைக்கு மழை பெஞ்சா அத வர வருஷத்துக்கான ஆசீர்வாதமா நினைக்கிறாங்க. துனிசியா மற்றும் எகிப்து இங்கேயும் அமேசிக் மக்கள் வாழ்ந்தாலும் அங்க இன்னும் அரசு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனாலும் மக்கள் விடாம தங்களோட பாரம்பரிய உணவுகளை செஞ்சு கொண்டாடிட்டு வராங்க. திருவிழானாலே சாப்பாடு இல்லாம எப்படி? 7 வகையான காய்கறிகள் சேர்த்த கூஸ் தானியங்கள்ல செஞ்ச தாகூலா அப்படின்ற கஞ்சின்னு மெனு ரொம்பவுமே ஹெல்தியா இருக்கும். அதுலயும் ஒரு சுவாரஸ்யம், வீட்டுல இருக்கிற குட்டி பசங்க தலைமையில இனிப்புகளையும் உலர் பழங்களையும் கொட்டி த்ரேஸ் அப்படின்ற சடங்கு செய்யறாங்க. இது அந்த வருஷம் முழுக்க அந்த குழந்தைகளுக்கு செழிப்பை தரும்னு நம்புறாங்க. ஒரு காலத்துல இவங்களோட மொழியும் கலாச்சாரமும் அங்க தடை செய்யப்பட்டு இருந்தது. ஆனா பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு 2011ல மொராக்காவும் 2016ல அல்ஜீரியாவும் இவங்க மொழிய அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சதோட இந்த நாளை தேசிய விடுமுறையாவும் அறிவிச்சிருக்காங்க. நவீன காலத்துல நாம எவ்வளவோ மாறினாலும் தங்களோட மொழியையும் 3000 வருஷ பாரம்பரியத்தையும் இன்னைக்கும் விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அமேசிக் மக்கள் உண்மையிலேயே அமேசிங் தான். அந்த அசகாஸ் அமேகாஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல? அது அவங்க பாஷையில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு அர்த்தம்.